குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெல்கம் டு ரம்யாஸ் டைரிஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் எந்த பக்கம் பார்த்தாலும் கேளக்கி சித்தரை பற்றி ஒரே வீடியோ தான். நானும் அதோட அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிய காலம்புற ஒரு 4:30 மணிக்கு நான் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் உட்காந்து பூ கட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 4:30 மணிக்கு அப்போ இந்த பட்டாம்பூச்சி தான் இது என்னை விட்டு நகரவே இல்லை. நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. எல்லாருக்கும் சித்தர் வண்டு ரூபத்தில் வருவார், பட்டாம்பூச்சி ரூபத்தில் வருவாருன்னு. நான் என்ன நினச்சேன்னா, சும்மா இது நடக்குமா என்ன, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணேன். நான் அவ்வளோ மிராக்கள் என்னென்னா, என்னை சுற்றியே தான் வந்துச்சு இந்த பட்டாம்பூச்சி. என்னை விட்டு அது நகரவே இல்லை. பாருங்கள், நான் பூ கட்டுற இடம் பக்கத்தில் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு இந்த பட்டாம்பூச்சி. நகர்ந்துக்கிட்டே இருந்தது. மொதல் நாள் எனக்கு யூடியூப்பில் நிறைய கேளக்கி சித்தரை பார்க்கும்போது படிக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, இதை நம்ம விரதம் எடுக்கலாமா இல்லை அவரை கும்பிடலாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும்போது நைட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஓம் ஸ்ரீ கேளக்கி சித்தர் நமோ நமக அப்படின்ட்டு ஒரு 108 மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நான் வச்சுட்டு படுத்துகிட்டே என்ன பண்ணிட்டேன், அந்த மந்திரத்தை சும்மா படுத்துகிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சொல்லவும் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்பவே மாட்டீங்க சொன்னால், அந்த மந்திரத்தை நான் சொல்ல வீட்டில் சங்கு ஒழிச்சா எப்படி இருக்கும், சங்கு ரொம்ப பயந்துட்டேன் நான். என்னென்னா, இது என்ன இந்த மாதிரி இவ்வளோ நாள் நான் தனியாக தான் தூங்கியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு சவுண்டு எனக்கு வந்ததே கிடையாது. காதை அடைக்கிற மாதிரி அந்த சத்தம் எனக்கு மட்டும்தான் அது கேட்குற மாதிரி இருக்குது. நான் கூப்பிடுறேன் எல்லாரையும், யாருமே தூங்கல. ஒரு 11 மணி தான் இருக்கும். யாருக்குமே நான் கூப்பிட்ற சத்தம் கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து என்னை பயமுத்தாதீங்க, எனக்கு இந்த சவுண்டு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் தூங்க முடியல, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சவுண்டு, ஏன்னா நான் படுத்துகிட்டே சொல்லிட்டேன். அதனாலயா இல்லை எதுக்காக இது அறிகுறியா, கேளக்கி சித்தர் இருக்காருன்ற அந்த இதுவை எனக்கு நல்லா உணர்த்திட்டாரு. ரொம்ப அவ்வளோ சவுண்டு, இந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ சவுண்டு, ஒரு மாதிரி சங்கு ஊதுனா எந்த அளவுக்கு சவுண்ட். இது பட்டாம்பூச்சி சும்மா ஏன் அது எண்ணெயே சுற்றணும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இது பாருங்கள், இது நகரவே இல்லை, இது இங்கேயே தான் சுற்றுது, என்னை தாண்டி போகவே இல்லை, எந்த பக்கமே போக மாட்டேன்னுடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. அப்போ நான் உணர்ந்தேன், கேளக்கி சித்தருன்றது உண்மையானது இருக்காரு. நம்ம எதை நம்புகிறோமோ அதுதான். நம்ம எப்படி முருகரை மனமுருகி வேண்டுறோமோ அது மாதிரி கேளக்கி சித்தருன்றது இருக்காரு. நான் ஒரு நாள் பூஜை பண்ணதுலேயே அவர் எனக்கு இவ்வளோ மிராக்கள் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க, சின்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னா, காலையில் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு, உங்களால் முடிஞ்சு தலை குளிக்கிறதெல்லாம் குளிங்க. அப்படி உடம்பு முடியாமல் மேல் குளிச்சுட்டு ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு பக்கத்தில் ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸில் தண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பு. நார்மல் ஒரு கிளாஸில் தண்ணி வச்சு உட்காந்துட்டு ஓம் நல்லா பிரம்ம முகூர்த்த டைமில் ஒரு 4 to 6 அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 4 to 5 எடுத்துக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை இருந்தால் 2 நாள் நிறைவேறும், பெரிய கோரிக்கை இருந்தால் ஒரு 10 நாள் எடுத்துக்கும். இந்த சித்தர் அவ்வளோ மிராக்கள் பண்ணுவார். நான் என்ன மந்திரம்ன்ட்டு நான் கீழேயும் எழுதுகிறேன், நான் சொல்கிறேன். ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க, தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓம் ஸ்ரீ கேளக்கி சித்தர் நமோ நமக அப்படின்னு 108 தடவை சொல்லுங்கள். உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணுங்கள். அவர் நீங்கள் சொல்கிற மந்திரம் உண்மையாக உங்களுக்கு ஒரே நாளில் காட்சி கொடுக்கணும்னு நினச்சாருன்னா இந்த மாதிரி பட்டாம்பூச்சி ரூபத்துலேயும் வருவார். இல்லைனா அவர் வர்றதுக்கு அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுருட்டு வாசனை அடிக்கும், இல்லைனா திருநூறு சந்தன வாசனம், நல்ல கமன்னு சந்தன வாசனை அடிக்கும். கருவண்டு ரூபத்தில் வருவார். அப்படி இல்லைன்னா இந்த பட்டாம்பூச்சி ரூபத்தில் வருவாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரியே எனக்கு நடந்துருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் சொல்வீங்க. நான் இப்போது அதோட மந்திரத்தை நான் உங்களுக்கு உச்சரிக்கிறேன். திரும்பவும் ஓம் ஸ்ரீ கேளக்கி சித்தர் நமோ நமக அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இதோட மந்திரத்தை இப்போ நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன்.